5-6 மாதம் இருக்கும் முன்பே அந்த சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு அவர் வந்தார். அண்ணா, இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எங்கள் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுபடி நாங்கள் எல்லோரும் செயல்படுவோம். எங்களை தலைவர் எங்களை அப்படி தானே வழி நடத்தியிருக்கிறாரு. ஒருத்தவங்க யார் நம்பி வராங்களோ கடைசி வரைக்கும் கைவிட மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்கிறேன். எங்களை முழுமையாக நீங்கள் எங்களை ஏற்றுக்கினீங்கன்றது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்களை ரொம்ப சீக்கிரமாக அரவணைத்து கொண்ட ஒரு உண்மையான அண்ணன் KS என்றதை தெரிவிச்சுக்கிறேன். நான் அவர் முன்னாடி இப்படி பேசுனா கை தட்டுவாங்க போவாங்கன்னெலாம் சொல்லலைங்க. அந்த மாதிரி எங்களை வழி நடத்தவில்லை நம் தலைவர் தளபதி. உண்மையாக நாங்கள் உங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டு இருப்போம். அதே போல் உங்களுடன் நீங்கள் மற்ற கட்சியிலேருந்து உங்கள் கூட வந்து சேர்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான மரியாதையை நாங்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே அளவிற்கு நாங்கள் கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வேற இல்லை, நீங்கள் வேற இல்லைன்னு இனிமேல்பட்டு நம்ம எல்லோரும் ஒன்று 2026 முதலமைச்சராக அமர்வதற்கு நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயார். ஏன்னா மக்கள் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நம்மளை எதிர்க்கிறவங்க யார் என்று சொன்னால் அரசியல்வாதிகள் தான் நம்மளை எதிர்க்கிறார்களே. அந்த அரசியல்வாதி வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் கூட நம்ம தலைவர் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. வேறையா அது எங்கே நீங்கள் போனீங்கனாலும் சரி. என் கூட ஒரு முக்கியமான ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஒரு கோயிலில் 2 பொண்ணு அவங்களுடைய மனைவியோடு என் கூட ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தார். இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுங்களா? இப்போ நான் ப்ரெசண்ட் கவுன்சிலராக நான் இருக்கிறேன். ஆனால் என் மனைவியும் என் 2 பொண்ணும் கண்டிப்பாக இந்த தடவை தலைவர் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிச்சு. நானே உங்களை அந்த ஃபோட்டோவை நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சுன்னாங்க. ஏன்னா ஒரு உண்மையான தலைவரை ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய பெரிய தலைவரை பார்த்த தமிழ்நாடு ஒரு உண்மையான தலைவன் நமக்கு கிடைத்து விட்டார் என்று இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக தலைவர் தளபதி இருக்கிறார். ஆகவே நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும், ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.